ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி 5 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு மே மாதத்தோட ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங். காலையில் 11:30 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸோட புக்கிங். 1 லட்சம் இல்லை அதுக்கு மேலே டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் அண்ட் அக்காமடேஷன் புக்கிங். மத்தியானம் 3 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி பரக்காமணி சேவா நவநீத சேவாவோட புக்கிங் இருக்குது. அண்ட் சாயந்தரம் 4 மணி போல் ஜூன் மாதத்துக்கு உண்டான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் சேவா செய்கிறதுக்கு உண்டான புக்கிங் இருக்குது. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் காலையில் 4:50 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 13,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 4:50 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 7:50க்கும் இப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறப்போ 0 அவைலபிலிட்டி காமிச்சது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 14 மணி நேரம் ஆனதாக சிஸ்டர் சப்ஸ்கிரைபர் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. டிடிடியில் இன்றைக்கி டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் ஆறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 12லேருந்து 14 மணி நேரம் ஆகலாம் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் இன்னையிலேருந்து 3 நாட்களுக்கு சாயந்தரம் ஸ்ரீனிவாச பத்மாவதி பரிணோத்சவம் நடக்கும். இன்னையிலேருந்து 3 நாட்களுக்கு நீங்கள் திருமலையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 4-4:30 மணி போல் தெற்கு மாட வீதியிலையோ இல்லை மேற்கு மாட வீதியில் W1லேருந்து W4 கேட் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு வாகன சேவாவில் ஒரு நாளைக்கு பெருமாளை பார்க்கலாம். இன்றைக்கி சாயந்தரம் கஜவாகன சேவா இல்லை பெருமாள் வருவார். தாயார் தனி வாகனத்தில் தனி பல்லக்கில் வருவாங்க. நாளைக்கு குதிரை வாகனத்தில் பெருமாளும் தனி பல்லக்கில் தாயார் வருவாங்க. நாளைக்கு கருட வாகனத்தில் பெருமாள் வருவார், தாயார் தனி பல்லக்கில் வருவாங்க. நாராயணகிரி கார்டனில் கல்யாணோத்சவம் அந்த நலுங்கெல்லாம் செய்வாங்க. நம்மளும் அட்டன் பண்ணலாம், அதுக்கு டிக்கெட்லாம் கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ரிட்டன் அங்கேருந்து வர்றப்போ ஒரே பல்லக்கில் பெருமாள் தாயார் வந்து வராகசுவாமி கோயில் வழியாக உள்ளே போவாங்க. 3 நாட்கள் நடக்கக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை சேவா செய்வாங்க ஸ்ரீனிவாச பத்மாவதி பரிணயோத்சவம். அடுத்து டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் ஸ்ரீவாரி சேவாக்ஸ் ரிலேட்டடாக ஒரு ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணது அப்டேட் பண்ணிக்கிறாங்க டிடிடியோட ஏஇஓ தலைமையில். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீவாரி சேவாக்ஸ் சேவா முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் தரணும். அதில் அவங்க ஏதாவது இஷ்யூஸ் சொல்லியிருந்தாங்கன்னா அதை சரி பண்ணணும். சேவா செய்கிறப்போ நம்மளை கிரேட் போட்டு ரேட் பண்ணுவாங்க, அதில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். சென்ட்ரலைஸ்டு கிரீவன்ஸ் செல் ஃபார்ம் பண்ணி ஸ்ரீவாரி சேவாக்ஸுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஹெல்ப்லைன் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்ரீவாரி சேவாக்ஸ் எல்லாம் எப்படி சேவா செய்யணுங்கிறத கைட் பண்ணணும். சத்சங்காலில் பஜன்ஸ் எல்லாம் செய்வாங்க, அதுக்கு ரினவுண்டு மியூசிஷியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து பேச வைக்கணும். சூப்பர்வைசர் சேவாக்கு சீனியர் ஆஃபீஸர்ஸ், பியூரோக்ரேட்ஸுக்கெல்லாம் வந்து சேவா செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். பக்தர்கள் அதிகமாக கூடுற இடத்துல சைன் போர்ட்ஸ் வைக்கணும், கோட் ஆஃப் கான்டாக்ட் ரிலேட்டடாக சேவாக்ஸுக்கும் சரி டிவோட்டிஸுக்கும் சரி. ஹீலிங் சென்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். மென்டல் பீஸ் ஆஃப் டிவோட்டர்ஸ், வாலண்டியர்ஸ், எம்ப்ளாயீஸுக்கு இந்த மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் மீட்டிங்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்கங்கிறது. ஸ்ரீவாரி சேவா புக்கிங் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. ஈஸியாக இப்போ செய்திருக்காங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலையே கொடுத்துடலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் சேவா செய்யலாம், குரூப்பாகவும் சேவா செய்யலாம். லேடிஸுக்கு 7 நாள் செய்யக்கூடிய சேவா தான் இருக்குது, எந்த சேவா புக் பண்ணாலும் சரி. ஜென்ஸுக்குன்னா 3 நாட்கள் செய்யக்கூடிய சேவாவும் இருக்கும், 4 நாட்கள் செய்யக்கூடிய உண்டியல் காசு என்ற சேவாவும் இருக்கும். பரக்காமணி சேவா இன்னமும் சிலர் டவுட்ஸ் கேட்குறீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் செய்யணுமான்ட்டு கிடையாது. பரக்காமணி சேவா எம்ப்ளாயி கேட்டகரியில் புக் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். பரக்காமணி சேவா ஜென்ரல் கேட்டகரியில் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது படித்தவங்கலேருந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து சேவா செய்யலாம். சேவாவில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. குறைஞ்சது 10வது படிச்சிருக்கணும். ஆல்ரெடி டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன், பரக்காமணி சேவா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுன்னு சொல்லிட்டு. லேடிஸ் மட்டுமே சேவா செய்கிறது அப்படின்னா நவநீத சேவா இருக்குது.
35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க. திருமலாவில் நம்ம சேவா செய்வோம். ஒரே இடத்துல தான் சேவா செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாலையும் சேவா செய்கிற மாதிரி இருக்குது. திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணிங்கன்னா கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடி கோயில்கள்லேயும் சேவா செய்யலாம், திருமலாலையும் சேவா செய்யலாம். 7 நாள் சேவா. 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிற யார் வேணாலும் அதில் பதிஞ்சுக்கலாம். சேவா ஃப்ரீ தான். அங்கே தங்குறதுக்கு நமக்கு பெட் கொடுத்துருவாங்க, லாக்கர் கொடுத்துருவாங்க. சேவா முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. டெம்பிள் டியூட்டி பரக்காமணி சேவாக்கு கிடையாது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக சேவா செய்துட்டு வந்தவங்க ஷேர் பண்ணாங்க. நவநீத சேவாக்கு சூப்பர்வைசர் நினைக்கிறேன், அவங்க ஒப்பீனியன் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு எழுதிக்கிட்டு போய் அதை சரி செய்கிறாங்க அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவநீத சேவாப்போ. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு நம்ம புக் பண்ணுறோன்னா செவ்வாய், புதன், வியாழன் ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. திருப்பதிக்கு புக் பண்ணுறோன்னா செவ்வாய், வெள்ளி ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. பரக்காமணி சேவானா திங்கக்கிழமை ஸ்லாட்டும் வெள்ளிக்கிழமை ஸ்லாட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் சேவா இருக்குது, அதுலேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம். 7 நாள் சேவா தான். காலையில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும், சாயந்தரம் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அதில் கூட நம்ம புக் பண்ணி சேவா செய்யலாம். சென்னையில் இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்குது, நிறைய ஊரில் போட்டிருக்காங்க. உங்கள் ஊரில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலாக புக் பண்ணாலும் குரூப்பாக புக் பண்ணாலும் சரி, ஒவ்வொருத்தருக்குமே ஓடிபி கேட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி தான் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக முதல்லையே செய்து வச்சுக்கலாம். புக்கிங் அப்போ ஜஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு 2:58க்கு லாகின் செய்து ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணி இண்டிவிஜுவலாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக குரூப்பாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கோட்டா காமிச்சா அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா குரூப் சேவாக்கு இல்லை இண்டிவிஜுவல் சேவாக்குன்னா நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். இதில் பரக்காமணி சேவானா நாள் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கு என்றைக்கு சேவா புக் பண்ணுறோமோ அன்றைக்கி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். பரக்காமணி சேவாக்கு மட்டும்தான் அவங்களோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணணும். எம்ப்ளாயியாக இருந்தால் எம்ப்ளாயி ஐடி கார்டும், ஜென்ரல் கேட்டகரியில் புக் பண்ணால் 10th சர்டிஃபிகேட் குறைஞ்சதாவது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்லோட் பண்ணுறது எல்லாமே 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ நம்ம எடுத்தோன்னே எல்லாருக்கும் அப்லோட் பண்ணணும். அது நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஆதார் கிடையாது, நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் சேவாக்கு புக் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். குரூப்புனா கூட இப்போல்லாம் முதலையே நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றதுனால பொறுமையாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். கிளிப்போர்டில் கூட சேவ் பண்ணணுங்கிற கிடையாது, அப்படியே பார்த்து கூட பொறுமையாக கூட நீங்கள் செய்துக்கலாம். குரூப்பாக செய்யும்போது ஒவ்வொரு மெம்பருக்குமே ஓடிபி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. வெரிஃபை பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார் மார்க் போட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தா தான் புக்கிங் ப்ரொசீட் ஆகும், இல்லைனா ப்ரொசீட் ஆகாது. ஸோ டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போதே கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், சேவா நீங்கள் புக் பண்ணிவிட்டு போக முடியலன்னா 3 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் மறுபடியும் நம்ம அடுத்த மாதம் புக் பண்ணிக்கலாம். நம்ம கேன்சல் பண்ணாமல் விட்டாலோ இல்லை சேவா அட்டன் பண்ணிட்டு வந்தாலோ மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.